அன்பான சாய் பக்தரே, நீ இப்போ இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கேன்னா உன் மனசில் ஏதோ ஒரு சின்ன வலி இருக்கலாம். நான் நிறைய சகிச்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையில் எப்போ நல்லது நடக்கும்? சாய்பாபா மெதுவாக சொல்கிறார். நீ இந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்த அந்த நிமிடமே உன் வாழ்க்கையில் நல்லது அசைய ஆரம்பிச்சிருச்சு. பலர் நினைக்கிறாங்க நல்லதுன்னா பணம், வேலை, உறவு, வெற்றி. ஆனால் சாய்பாபா சொல்கிறார், முதல்ல மனசு அமைதியாகணும், அப்புறம்தான் வாழ்க்கை மாறணும். இந்த நிமிடங்கள் உன் மனசுக்கு ஒரு அமைதியான தொடக்கம். இந்த வீடியோ ஒரு பேச்சு மட்டும் இல்லை, இது சாய்பாபா உன்னோட நேராக பேசுகிற நேரம். அமைதியாக கேள், இதயத்தோடு கேள், ஏன்னா உன் வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாகவே நடக்கும். அன்பான சாய் பக்தர், பல நேரம் நம்ம மனசுக்குள்ளே ஒரே கேள்வி தான், நான் யாருக்கும் தீங்கு செய்யலை, அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம்? சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், கஷ்டம் என்பது தண்டனை இல்லை, அது உனக்கு உருவாகும் ஒரு பயிற்சி. கஷ்டம் வரத்துக்கு 3 காரணங்கள் இருக்குது. நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். நீ உள்ளுக்குள்ளே சக்தியாக மாற கஷ்டம் வரும். வலிமை இல்லாமல் யாரும் உயர்ந்த நிலைக்கு போகலை. சில உறவுகள், சில பழக்கங்கள், சில ஆசைகள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாததை அகற்றுவதற்காக கஷ்டம் வரும். சாய்பாபா சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்லது வரப்போகுது, அதுக்காக தான் பழையதை காலி பண்ணுற வேலை நடக்குது. கஷ்டம் நீடிக்காது, அது உன்னை தயார்படுத்தும். கஷ்டம் வந்ததுனால நீ தோற்றவன் கிடையாது, கஷ்டம் வந்ததே நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற அடையாளம்தான். சாய்பாபா உறுதியாக சொல்கிறார், நீ இப்போ சகிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த காலம் முடிந்ததும் நீ நினைக்காத அளவுக்கு நல்லது நடக்கும். அமைதியாயிரு, பொறுமையாயிரு, பாபா உன்னோடு இருக்கிறார். அன்பான சாய் பக்தரே, நல்லது நடக்கும்னு சொல்கிறது எளிது, ஆனால் அதை நம்புறது ஏன் எவ்வளவு கடினம்? சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், நம்பிக்கை குறைவது உன் குற்றம் இல்லை, உன் அனுபவங்களின் வழி. நம்பிக்கை கஷ்டமாவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீ ஏற்கனவே நிறைய நம்பி இருக்கலாம். மனிதர்களை, சூழ்நிலைகளை, வாழ்க்கையை. ஒவ்வொரு முறை ஏமாற்றம் வந்தப்போ மனம் சொல்லும், இனி நம்பாதே. முன்னாடி ஒரு முறை நல்லது வரப்போகிற மாதிரி தோன்றியிருக்கும், ஆனால் அதுக்கு பின்பு இன்னும் பெரிய வழி வந்திருக்கும். அந்த பயம்தான் இன்றைக்கும் உன்னை நம்ப விடாமல் தடுத்து நிறுத்துது. இதெல்லாம் உனக்கு ஆகாது, உன் வாழ்க்கை இப்படி தான். இந்த வார்த்தைகள் உன் மனசில் மெதுவாக வேறு பிடிச்சிருக்கும். சாய்பாபா சொல்கிறார், மனிதர்கள் சொல்வதை விட நீ என்னிடம் சொல்கிறதை கேள். நம்பிக்கை இல்லாமல் நல்லது வராது, ஆனால் நல்லது வர ஆரம்பித்தாலே நம்பிக்கை தானாக வரும். நீ இப்போ முழுசாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சின்ன நம்பிக்கை போதும். அந்த சின்ன நம்பிக்கையை சாய்பாபா இன்று உன் மனசில் வைக்கிறாரு. அமைதியாக இரு, பயப்படாத, நீ வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அன்பான சாய் பக்தரே, சாய்பாபா நல்லது நடக்கும் என்று வெறும் வார்த்தையாக சொல்லலை, அதுக்கான ஒரே ஒரு வாழ்க்கை ரகசியம் சொன்னார். அது என்ன தெரியுமா? நீ முயற்சி செய், முடிவை என்னிடம் விட்டுடு. நாம் பெரும்பாலும் முயற்சி செய்வதோடு கவலையையும் சேர்த்துக்கிறோம். அதுதான் நல்லது நடக்க தாமதமாகறதுக்கும் காரணம். நீ உன் கடமையை செய், வேலை, பொறுப்பு, முயற்சி, இதில் சோம்பேறித்தனம் வேணாம். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோன்ற கேள்வியையும் பாபாவிடம் கொடுத்துரு. பயம் விட்ட இடத்துல தான் அருள் வேலை செய்யும். அவசரம் வேணாம், சந்தேகம் வேணாம். சாய்பாபா சொல்கிறார், நேரம் தாமதமாகலாம், ஆனால் நன்மை வராமல் இருக்காது. சில நேரம் நல்லது நடக்காமல் இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் உண்மையிலே அது உள்ளே நடந்து கொண்டே இருக்கும். நீ பார்க்குற கஷ்டம், சாய்பாபா பார்க்குறது மாற்றம். நீ என்னை நம்பி ஒரு படி எடுத்தால் நான் உன்னை 10 படி தூக்குவேன். அதனால தான் இன்றைக்கி சாய்பாபா உனக்கு இதை கேட்க வைக்கிறாரு. நீ கவலை விடுவாயா? இந்த ஒரு முடிவு எடுத்தாலே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பாபா உன்னோடு இருக்கிறார். அன்பான சாய் பக்தரை, பலரும் நினைக்கிறாங்க நல்லது நடந்தால் தான் நிம்மதி வரும். ஆனால் சாய்பாபா சொல்கிறார், முதல்ல நிம்மதி வரும், அப்புறம் தான் நல்லது நடக்கும். அதனால் நல்லது நடக்க ஆரம்பித்ததுக்கான அறிகுறிகள் மெதுவாக தான் வரும். முன்னாடி அதே பிரச்சனை, அதே நினைவு, ஆனால் இப்போது மனம் அதுக்கு அவ்வளவா பதறாது. அது இப்போது நினைக்காதே, அருள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே ஆகணும், உடனே தீரணும். இந்த மனநிலை மெதுவாக குறையும். சாய்பாபா சொல்கிறார், நேரத்தை நம்புகிறவன் கவலையை இழக்கிறான். முன்னாடி தனியாக இருந்தால் பயம் வந்திருக்கும், இப்போது அமைதி மட்டும் இருக்கும். இது மிகப்பெரிய நல்ல அறிகுறி. ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அமைதியான தூக்கம், இதுக்கே மனசில் நன்றி தோணும். நன்றி வந்த இடத்துல தான் நன்மையும் தங்கும். யாராவது சொன்னதால் இல்லை, உன் உள்ளே இருந்து ஒரு குரல் சொல்லும், என்ன நடந்தாலும் எனக்கு நல்லதே நடக்கும். அந்த குரல் தான் சாய்பாபாவின் குரல். இந்த அறிகுறிகள் வந்துருச்சுன்னா நல்லது வருது அப்படின்னு அர்த்தம் இல்லை, நல்லது ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நுழைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். பாபா உன்னோடு இருக்கிறார்.
அன்பான சாய் பக்தரே, இப்போ நீ எதையும் செய்ய வேணாம், எதையும் மாற்ற முயற்சிக்க வேணாம். சாய்பாபாவிடம் ஒப்படைக்க மட்டுமே போதும். முதுகு நேராக வச்சுக்கோ, கண்களை மெதுவாக மூடு, உன் மூச்சை கவனி. உள்ளே வெளியே உன் முன் ஒரு மௌனமான ஒளி. அந்த ஒளிக்குள்ளே சாய்பாபா சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார். கண்களில் கருணை, முகத்தில் அமைதி. உன் மனசில் இருக்கிற அனைத்து பாரங்களையும் அந்த ஒளிக்குள்ளே விட்டுடு. பயம், சந்தேகம், எதிர்பார்ப்பு. சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், நீ கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன். மெதுவாக உள்ளுக்குள், என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். சாய்பாபா என்னோடு இருக்கிறார், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இதை மூச்சோடு சேர்த்து 3லேருந்து 5 முறை சொல்லு. உன் மார்பில் ஒரு வெப்பம், மனசு லேசாகுது. இது கற்பனை இல்லை, இது அருள். நீ நம்பிக்கையை வச்சுட்டா நல்லது நடக்காமல் இருக்க முடியாது. மூச்சை ஆழமாக இழு, மெதுவாக கண்களை திற. இப்போ நீ தனிமை இல்லை, நல்லதே நடக்கும். பாபா உன்னோடு இருக்கிறார். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, இவ்வளவு நேரம் நீ கேட்டது ஒரு பேச்சு இல்லை, இது சாய்பாபா உன் மனசோட பேசின நேரம். உன் வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாபாவுக்கு நல்லா தெரியும். நீ தாங்க முடியாததை நான் உனக்கு தரமாட்டேன். இன்னைக்கு நீ கேட்கும் இந்த வார்த்தை நல்லதே நடக்கும். இது ஆறுதல் இல்லை, இது உறுதி. சில விஷயங்கள் உடனே மாறாது, ஆனால் உன் மரம் மாறியாச்சு. உன் நம்பிக்கை திரும்பி வந்துடுச்சு, அதுவே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீ தனியாக இல்லை, நீ தோல்வியாளன் இல்லை, நீ மறக்கப்பட்டவனும் இல்லை. சாய்பாபா உன் வாழ்க்கையை இப்போ கைப்பற்றிக்கிட்டாரு. இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காரு. மனசில் இதை மட்டும் சொல்லு, பாபா என்னோடு எதுவும் இல்லை, எல்லாம் உங்களிடமே. நல்லதே நடக்கும், நிச்சயமாக நடக்கும். பாபா உன்னோடு இருக்கிறார். ஓம் சாய்ராம்.